வணக்கம் geeks, welcome to TechWise Tamil by Phone Arena Tamil. ஓகே, ஸோ இப்போ நியூஸ் பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்நேரம் 2A எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நியூ எடிஷன் ப்ளூ எடிஷனா என்ன எடிஷன் இப்போ ஃப்ளிப்கார்ட்ல ஏதோ சேல் வருதான் மே மாசம். ஓகே, சம்மர் சேல் மாதிரி. சரி, இந்த நியான் நமக்கு வருமா? இங்க இந்த நியான் வந்து இதுக்காக செலக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க தான் அந்த கம்யூனிட்டி எடிஷன் அப்படி பண்ணிருக்காங்கல்ல, அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து இந்த கலர் தான் செலக்ட் ஆயிருக்கு. அது ஆன் பண்ணி இது இப்ப பாத்தீங்களா இல்லையா? அந்த தெரியும், அதான் நைட் டைம்ல வந்து லைட் எரியும். க்ளோ இது ஃப்ளாரசன்ட் மாதிரி க்ளோ. ஆமா, ஃப்ளாரசன்டே தான். அந்த இதுதான் ரேடியம். அந்த ரேடியம் வச்சு இவங்க வந்து டெவலப் பண்ணிருக்கோம். நீங்க வச்சு ஒண்ணு ஒரு லிமிட்டட் எடிஷன் இதுதானா ரேடியம்? கம்யூனிட்டி எடிஷன். ஆக்சுவலா போன்ல என்னென்னலாம் குறை இருக்கு அதெல்லாம் சால்வ் பண்ணாம இன்டர்னல்ஸ்லாம் மாத்த மாட்டாங்க. ஆமா, ஆசைய பத்தியா? போனோட பேக் டிசைன், புது வால்பேப்பர், அதுக்கப்புறம் அதோட பேக்கேஜிங் அதெல்லாம் பண்ணி அத வந்து அதிக எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட் 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு விப்பாங்க. இதான் அவங்களோட மெயின் ஐடியா. நல்ல ஐடியா, அவங்களே வச்சுக்க சொல்லு. நெக்ஸ்ட் இப்போ அதுக்கு முன்னாடியே இந்த நியூ எடிஷன் அது ஒன்று வருது, இதெல்லாம் பண்றாங்க. ஓகே, இது சேம் கிடையாது. அப்ப இன்னைக்கே எதுக்கு போடுறாங்க? 29th ஏப்ரல் 12 PM இன்னைக்கு ஆல்ரெடி இது இப்போ வந்து ரெட் ப்ளூ அந்த கலர் வரும் போல. HMD வேற இன்னைக்கு டீசர்ட் போட்டிருக்கான். எல்லாரும் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபோன் ஃபார் இந்தியா, ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஃபார் இந்தியா அப்படின்ட்டு டீசர்ட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு ரிவீல் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அதை பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். HMD அந்த பல்ஸா இல்ல பல்ஸ் ப்ரோவா, இன்னொன்று என்னது பல்ஸ் பிளஸ்ஸா, பல்ஸா பல்ஸ் பிளஸ் பல்ஸ் ப்ரோவா? நைஸ். எல்லாமே 4G ஃபோனு, எல்லாமே யூனிசாக். ஓகே, அடுத்தது Realme C65. ஓகே, இந்தியாவின் மலிவு விலை 5G ஃபோன் அப்படின்ட்டு அட்வர்டைஸ் பண்றாங்க. ஓகே, இந்த கர்மத்தை பத்தி தான் நம்ம போன வாரம் பேசினோம். அத வரப்போதுன்னு பேசணும். 6000 வந்துருச்சு அப்படின்னு பேசுறோம். வந்துருச்சு 6300. அப்புறம் இன்னொரு 4 நாள் கழிச்சு செத்துருச்சு, அதையும் பேசுவோம். அப்புறம் 16ஆவது நாள் காரியத்தன்னைக்கும் பேசுவோம். எல்லாரையும் சேர்ந்து உள்ள விட. அதெல்லாம் உங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க, அதுக்குள்ள வேற ஃபோன் மூவ் ஆயிடும். ஓ, அடுத்த ஃபோன் வந்துரும். நாளைக்கே இன்னொரு ஃபோனோட லீக் வருது. அது நத்திங் ஃபோன் 2AB. இப்போ நார்சோ வந்துச்சா, இப்போ Realme C சீரிஸ் வந்துச்சா, இப்போ திரும்பி இன்னொரு சீரிஸ் வரும், திருப்பி நார்சோ வரும், திருப்பி அவங்க ஆக்சசரிஸ் வரும். அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை வந்து ஒரு ஃபோன்ல ஸ்டே பண்ணி 13 வந்துருச்சுல, விட மாட்டாங்க. வரப்போகுது. You are not supposed to be settled, never settle. இதுலயும் வந்து மினி கேப்சூல் இருக்கு. இதுல என்ன சேஞ்சுனா பட்ஜெட்னால 10,000 ரூபாய்னால 15 வாட் சார்ஜிங் தான் இருக்கு. 33 வாட் 40 வாட். ஓகே ஓகே. அந்த 1000 ரூபாய் வித்தியாசத்துல சார்ஜிங் தேவையில்லை அப்படிங்கறேன். இல்ல 11,000க்கு வந்து ஆல்ரெடி 12X ஒன்னு இருக்குங்க. அதுல உங்களுக்கு சார்ஜிங் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அதுவும் 5G ஃபோன் தான். என்ன 6100 பிளஸ் நினைக்கிறேன். இது 300ஓட 1000 ரூபாய் கம்மியா கிடைக்குது. கிளாக் ஸ்பீட் வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, அதான் சார்ஜரும் கம்மியா கிடைக்குது, பிரைஸும் கம்மியா கிடைக்குது. HD+ ஸ்கிரீன் தான், ஃபுல் HD கிடையாது. ஓகே, 1000 ரூபாய் எவ்வளவு வித்தியாசம் காட்ட முடியும் அப்படிங்கறது சேலஞ்சுக்கு வந்து இவங்க நாமினி ஆயிடு. அநேகமா கின்னஸ் ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 10,500. 500 ரூபாய் பேங்க் ஆஃபரோட 10,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நிறையா இருக்கு. 4/128 இருக்கு. 464 64 GB இன்னும் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்களா? ஜாலி தான். இது வந்து ஏப்ரல் 26லேருந்து 30 வரைக்கும் மெயின்லைன் ஸ்டோர்ஸு எல்லாத்துலேயுமே கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் சேல் வந்து போயிடுச்சு 26th ஏப்ரல். ஓகே, அடுத்தது பிக்சல் A ப்ரமோஷனல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே லீக் ஆயிடுச்சு. என்னதான் லீக் ஆகல? அது எப்பயுமே இவங்க பண்றதுதான்டா. அதுல லீக்லாம் ஒண்ணும் இல்ல. பெஸ்ட் டேக் இது ஆல்ரெடி இருக்கு. ஆடியோ மேஜிக் எரேசர் இதுவும் ஆல்ரெடி இருக்கு. நைட் சைட் இது ஆல்ரெடி இருக்கு. இதெல்லாம் போடுது. முக்கியமா வந்து 7 years செக்யூரிட்டி அப்டேட் அப்படின்னு இதுல போட்டிருக்கு. ஸோ அப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் கிடையாதா? ஸோ 7 years செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதில் பிக்சல் 8, 8 ப்ரோலாம் வந்து 7 years ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் ப்ளஸ் செக்யூரிட்டி அப்டேட்ஸு. ஆனால் இதில் போட்டிருக்கிறபடி பார்த்தா 7 years வெறும் 7 years செக்யூரிட்டி அப்டேட் மட்டும்தான் போட்டிருக்கு. ஸோ மோஸ்ட்லி 3 years அப்டேட்ஸு ப்ளஸ் 7 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கிடைக்கும் பிக்சல் 8Aக்கு அப்படின்ட்டு இதில் ரூமர். செம்மையாக இருக்குடா பார்க்கறதுக்கா? ஆமாம், எப்படி இருக்குன்னா சிந்தால் சோப்பு மாதிரி இருக்கு. சோப்பு டப்பா மாதிரி இருக்கு ஷேப்பு. தான் அந்த 3 கலரில் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. மற்றபடி இதுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். டென்சா G3 இருக்கும், 27 இல்லை 30 வாட் சார்ஜர் இருக்கும். ஸோ இது வந்து பிக்சல் 7Aவோட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. இதுக்கு முன்னாடி 18 வாட் தான் இருந்துச்சு, இப்போ வந்து 30 வாட் வரைக்கும் போகும். எனக்கு இந்த ஃபோனை டக்குன்னு பார்த்ததும் iPhone XR தான் ஞாபகம் வருது. iPhone XR பின்னாடி இருக்க டிசைனை தவிர மீது எல்லாம் பார்க்க 10R கையில் தூக்குன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் போல.
IP68 ரேட்டிங் இருக்கும். பிரைஸ் இந்த வாட்டி இன்க்ரீஸ் ஆகும். பிரைஸ் இந்த வாட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓ இன்னும் ஆல்ரெடி 42க்கு 44க்கு 44க்கு 7A 54க்கு 54 இருக்காது, ஒரு 48 இல்ல 54க்கு இது வந்ததுன்னா எக்ஸ்ட்ரா கார்டு ஆஃபர்லாம் போட்டு ஒரு 1000 ரூபாய் பே பண்ணா 8 வாங்கிடலாம். போன வாட்டி அப்படிதானே வந்தது. ஆமா பிக்சல் 7A வந்து 50,000 ரூபாய் கிடைச்சது. 7A வந்து 44,000 லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ அப்படிதான் இருக்கும். பிக் பில்லியன் டேல வந்து பிக்சல் 8 இப்போதான் 2ஆம் தேதி 3ஆம் தேதிலாம் டீல் தானே. இப்போ வந்து அதான் சேல் போட்டிருக்காங்கல்ல ஃப்ளிப்கார்ட்ல, அந்த சேல்ல வந்துடும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் கூகுள் VPN டிஸ்கண்டினியூ ஆகுதுன்னு போட்டிருக்காங்களா. ஆனால் அந்த ப்ரமோஷன் மெட்டீரியலில் வந்து VPN பை கூகுள் ஒன்று இதில் இன்னும் அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூன் மாதம் டிஸ்கண்டினியூ ஆகுதுன்னு. கூடிய சீக்கிரம் கூகுள் டிஸ்கண்டினியூ ஆகிடும். ஆமாம் கூகுளே டிஸ்கண்டினியூ ஆகிடும். சும்மா ஏதாவது பண்ணிக்கிட்டு அதோட கேஸும் அதுக்கு மேட்சிங்கான கேஸ், கலர் கேஸ் அதுவும் இல்லைங்க. இது ஒர்க் ஆகுமாடா மட்சா? ஓகே கூகுள் கரெக்டா ஒர்க் ஆகுமாடா? ஐயோ ஜெமினி வந்துருச்சு. ஜெமினியா? ஆமா ஆமா வருது. இங்க ஜெமினி தான். ஜெமினி இதுல ஜெமினி தான் வந்துச்சு. இதுலயும் ஜெமினி தான். சூப்பர். இதுலயும் ஜெமினி தான் வரல. அடுத்தது Infinix GT20 Pro கேமிங் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. என்னவா அதுக்கு? Dimensity 8200 144Hz கேமரா டெக்னோல ஒரு ஃபோன் வந்துச்சுல. ஆமா ஸ்பெக்ஸ் அதே மாதிரி தான் இருக்கு. டிசைன் மட்டும் இவங்க Infinix டிசைன் வந்து இது பண்ணிட்டாங்க. அது போவான்னு ஒன்று இல்லை, இதுவா அதுவா? அதை வந்து அதோட இன்டர்னல்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, டிஸ்பிளேவும் எடுத்துக்கிட்டாங்க. டிசைன் மட்டும் அந்த பேக்கில் வந்து சைபர் மெக்கா டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லைட் வச்சு அந்த டிசைன் அப்படியே அடாப்ட் பண்ணிட்டான்னு போட்டிருக்கு. இதில் பிக்சல் ஒர்க்ஸோட X5 டர்போ அப்படின்ற ஒரு கேமிங் சிப் இருக்கான். ஸோ அதனால இதெல்லாமும் பண்ணுறாங்களாடா? டிஸ்பிளே சிப் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ கேமிங் டிஸ்பிளே ப்ளஸ் கேமிங் ரெண்டுத்துக்குமே. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஜென்ஷன் இம்பாக்டே வந்து இன்டர்போலேஷனில் 120Hz வரும். 60Hz கேமே வந்து 120Hzல வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷன் இருக்குது, SDR to HDR கன்வர்ஷன் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து இந்த பிக்சல் ஒர்க் சிப் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் ஃபோன் சூடாகுமா? ஃபோன் சூடாகுமா தெரியல. 8200 கூலிங் மெக்கானிசம்லாம் போன இதை கம்பேர் பண்ணும்போது நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். வேப்பர் சேம்பர் கூலிங்லாம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதை தவிர க்ளீன் OS உங்களுக்கு ப்ளோட்வேரே இருக்காது அப்படின்னு வேறு அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. க்ளீன் OS ப்ளோட்வேர் இருக்காது. எவ்வளோ பெரிய ப்ராமிஸ். 2 மேஜர் அப்டேட்ஸு, 3 years செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கிடைக்கும். மற்றபடி இதெல்லாம் சேம் தான். கேமரா செட்டப்லாம் சேம் தான். 108 MP 2 MP ஃப்ரண்ட்டில் வந்து 32 MP 5000 mAh பேட்டரி. ஸோ அதெல்லாம் வந்து சேம் தான். 45 வாட் சார்ஜிங்கு, டியூவல் ஸ்பீக்கர்ஸு, JBL டியூனிங், சவுண்ட் டியூனிங்கு. ஸோ இது எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. போனால் இது இப்போ வந்து 28,000 29,000 கிட்ட இருக்குது. ஆனால் சவுதி அரேபியாவில் தான், சவுதி ரியாலில் தான் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவில் லான்ச் ஆக போகுது கூடிய சீக்கிரம். இப்போ குளோபலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து இந்தியாவில் மோஸ்ட்லி மே மாதம் இந்தியா லான்ச் ஆகிடும். நம்மளுக்கு சென்ட் பண்ணுவாங்க, பார்க்கலாம் எந்த அளவுக்கு அந்த கேமிங் ஃபோன் இருக்குது அப்படின்ட்டு. நல்லா இருக்கும். கையில கேமிங்லாம் டெஸ்ட் பண்ணுங்க. அனைமா விக்கி வந்து PS5 வித்துட்டு இதுக்கு போய்டுவான். ஓ ஆமா மோஸ்ட்லி அதான். காட் ஆஃப் வார்லாம் இல்ல சைடு லோட் பண்ணிட்டு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. சைடு லோடா? ஆண்ட்ராய்ட்லயா? காட் ஆஃப் இல்ல சைடு லோட்லாம் ஏன் பண்ணனும்? ஆல்ரெடி எமுலேட் பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஆண்ட்ராய்டே எமுலேட் எடுதான். அந்த மாதிரி ஏதாவது இன்னும் கேம் ஆடுறதுக்கு எமுலேட் பண்ணி நிறைய இருக்கும். அதை யூஸ் பண்ணி. இது வேற அந்த PUBG யோட அபிஷியல் கேமிங் ஃபோனா. PUBG சூப்பர் லீக் அப்படின்னு ஒன்னு நடக்குதாமே. ஸோ அது வந்து அதுக்கு இவர் தான் அஃபிஷியல். யூரோப், மிடில் ஈஸ்ட், ஆஃப்ரிக்காவில் நடக்குதான். அதில் வந்து அஃபிஷியல் கேமிங் ஃபோனா வந்து இந்த Infinix GT20 Pro வந்து அதுவும் அண்ணன் தாங்க இதுவாக இருக்கு. இந்த மாதிரி பேச அதெல்லாம் இதெல்லாம் மொபைலானு கேட்பாங்க. இல்லை யூரோப்ல ஃபேமஸ் ஆண்டா GT. எனக்கே சத்தியமா Infinix யூரோப்ல ஃபேமஸா? யூரோப்ல மிடில் ஈஸ்ட்லலாம் இது ஃபேமஸ். இந்த லான்ச் ஈவெண்ட்டே மிடில் ஈஸ்ட்ல நடக்குது. அரபிக்லலாம் ப்ரெஸ் ரிலீஸ் இருக்குது. பார்த்துக்க. தமிழ்ல ப்ரெஸ் ரிலீஸ் இருந்தால் தமிழ்நாட்டில் ஃபேமஸா? தமிழில் சில பேரில் இவங்க தமிழில் விட்டாங்களே யாரும் ஈவெண்ட் வச்சு. ஏர்செல்லாம் விடுவாங்க. ஏர்செல்லாம் வந்து தமிழில் ப்ரெஸ் ரிலீஸ் விடுவாங்க. அவனே இப்போ இல்லை. அப்போ ப்ரெஸ் ரிலீஸ் விட்டனால தான் அவன் இல்லைன்னு சொல்ல வரியா? அப்போ தமிழில் எது பண்ணாலும் வழங்க மாட்டோமா? சொல்கிறா சொல்லு. சரி சரி. அடுத்து ஹாய் சாகர். வாட் a surprise. HTC போன வருஷம் U23 Pro அப்படின்ட்டு 2 ஃபோன் வந்துச்சு. 7 Gen 1ஓட, இப்போ 7 Gen 3ஓட U24 இல்லை U24 Pro அப்படின்ட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எதிர்பாராத நேரத்தில் நம்ம அசர்ற மாதிரி சில சமயங்களில் ஒரு சில ஃபீட்பேக்ஸ் கொடுக்க முடியும். சாம்சங்கோட A55 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோனுங்க. இன்றைக்கும் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாகவும் வெல் டிசைன்ட் அண்ட் குட் மெட்டீரியல் சாய்ஸோட யாரும் ஃபோன் பண்ணலன்னு சொல்கிற அளவுக்கு கேவலமான ஒரு ஃபோனை HTC பண்ணியிருக்கான். இது வந்து U23 டிசைன். என்னடா டிசைன் இது? U24க்கு இதே டிசைனா இருக்குமா? நம்ம அதெல்லாம் U11 அதெல்லாம் பயங்கரமான ஃபோனு. அதெல்லாம் வந்து ஃபிளாக்ஷிப் கிரேடு. அதில் பெசல்ஸ் இருக்க தான் செய்யும். ஃப்ரண்ட்ல தான் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். LCD பேனல் தான். ஆனால் நல்ல ஃபோனு. இது நல்ல ஃபோன். இதில் IP67 ரேட்டிங்ஸ் இருக்கான். பவர்ஃபுல் HTC இருக்குமா? இதில் HTCன்னு போட்டிருப்பாரு.
ஏல பேர் நான் கேட்கல. HTC Sensui இருக்குமா? Sensui எல்லாம் அதெல்லாம் எங்கேயோ போச்சு, வேற யார்கிட்டயும் வித்துட்டாங்க. கன்றாவியா இருக்கும். நான்சென்ஸ்ரா இது, நான்சென்ஸ். இதெல்லாம் வந்து யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. சரியா? 7 Gen 3 GB RAM இருக்கும், OLED 120Hz டிஸ்ப்ளே எக்ஸ்பெக்டட். இந்த வாட்டி 5000 mAh பேட்டரி கூட எக்ஸ்பெக்டட் அப்படின்னு போட்டுருக்கு. ஸோ மே மாசம் எக்ஸ்பெக்டட். போன வருஷம் வந்து U23 சீரிஸ் வந்து இந்தியாவில் ஆகாது, ஆனா சில மார்க்கெட்ஸ்ல வந்து பரவாயில்ல. வட்சன் கையில இருக்கிற சில மார்க்கெட் 40,000 அப்படின்ட்டு ஒரு விற்பாங்க. வட்சன் கையில இருக்க ஃபோன் தான் இது. ஆமா, கேமரா டக்குன்னு பார்த்தா காப்பா இருக்கிறதுக்கும் அது பாப்பா இருக்கிறது பார்த்துட்டு Note 20 Ultraவா நெக்ஸ்ட். அடுத்து MediaTek Dimensity 9400 வருது. ஆமோட Black Hawk CPU ஆர்கிடெக்சரோட கூடிய சீக்கிரம். ஃபர்ஸ்ட் SoCங்க என்னன்னு கேட்டா 8 கோர்ஸும் பாத்தீங்கன்னா X5 இருக்கும். எப்பனாலும் நீங்க ஏத்துனீங்கன்னா கற்பூரம் மாதிரி எரியுங்க. தைரியமா யூஸ் பண்ணலாம். எல்லா கோவில் வாசல்லையும் இனிமேல் நீங்க பார்க்க முடியும். எங்கனாலும் வாங்கி கொளுத்திக்கோங்க. அதானே? ஆல்ரெடி 9300 அப்படிதான். ஃபோன் 3 9400 Pro அப்படிலாம் வந்ததுன்னா அவங்களுக்கே தெரியும்டா, அது ஃபெயிலியர் ஆயிடும். 8 Gen 2 கூட சூஸ் பண்ணாலும் பண்ணுவானே தவிர இதுக்கு வர மாட்டான். 8 Gen 2 ஒரு நல்ல SoC நிக்கும். அதான் 8S Gen 3 தானே? 8S Gen 3 தான் போறானே, அப்புறம் என்ன 8 Gen 2 போதும். அதான் டேய் அது கன்ஃபார்ம் ஆயி லீக் ஆயி எல்லாம் முடிஞ்சு போச்சு. சொல்லி போயிட்டு இருக்கு நியூஸ் பயங்கரமா. இந்த மாதிரி 9400 Pro போனா இங்க வெள்ளை கலர் லைட்டுக்கு பதிலா yellow கலர் லைட் எரியும். ரெட் வச்சுக்கலாம். நெருப்பே வரும்ங்கறானே. நான் தான் ரெட்டா வச்சுக்கலாம்ன்றேன். அக்னி குழம்பே வரும். ஆமா. சோ இது வந்து ஆப்பிளோட A17 Proக்கு காம்படிஷன் கொடுக்குமா? யார் இப்ப அதெல்லாம் கேட்டா? ஆமா அவங்க பார்க்கலாம் அங்க போய் பீட் பண்ணிடும். மீடியாடெக்கோட க்ளோஸா வர்க் பண்ணி மீடியாடெக்கும் ஆமும் க்ளோஸா வர்க் பண்ணி வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண போறாங்க. இன்னொரு வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா காம்படிஷனையும் வந்து தகர்க்க போகுது. ஆல்ரெடி 9300 அப்படிதான் தகர்த்துச்சு. யூசரையும் சேர்த்து தகர்த்து. பெஞ்ச்மார்க்ல மட்டும்தான். அதான் இல்ல, நான் வந்து விவோட போனை வந்து ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுங்க. X100 Pro போர்ட்ரைட்டுக்கு நல்லா இருக்கு. மற்றபடி அந்த போனை எந்த ஆஸ்பெக்ட்ல யோசிச்சு பார்த்தாலும் பேட்டரி வந்து எப்படின்னா குழாயை திறந்து விட்ட தண்ணி மாதிரி போயிட்டு இருக்கும். எதுக்கு எங்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா எஃபிஷியன்சி கோர்ஸ் இல்ல. ஆனா தேவை இல்லைங்க எங்களுக்கு. பெஞ்ச்மார்க்ல நாங்க ஃபர்ஸ்ட் வந்து அதே போதும், அதை பார்த்து எல்லாரும் வாங்கிடுவோம். இல்ல அவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர், ரஷ்யா அங்கெல்லாம் யூஸ் பண்றதுக்காக பண்ணாங்க. மறந்து போய் இந்த பக்கம் வித்துட்டாங்க. ஆமா, அதனால தான் உஷாரா இயர் எண்ட்ல லான்ச் பண்றாங்க பாரு. ஆமா, எல்லாருமே ஃபிளாக்ஷிப் எல்லாமே இயர் எண்ட்ல விண்டர்ல லான்ச் பண்றாங்க. இப்போ இந்த 9400 Pro Plus இது எல்லாமே கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் மாசம் லான்ச் பண்ணனும்னு வைங்களேன். அதுக்கப்புறம் நமக்குள்ள குளிருக்கு இதமா இருக்கும். ஆமா, சம்மர் வரும்போது எரிஞ்சிரும், நம்மளும் சேர்ந்து எரிச்சிருவாங்க. இப்போ 8 Gen 4ல வந்து Qualcomm-ஓட Nuviaவோட டெக்னாலஜி தான் யூஸ் பண்ண போறாங்க. அதையே நாங்க பீட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு இந்த ரூமர்ல போட்டு என்னமோ பண்ணுங்க. நீங்க ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ லைனப் என்ன தெரியுமா? X5 கோர் இருக்கும், X4 கோர் இருக்கும், அதுக்கப்புறம் A7 கோர் இருக்கும். ஓகே ஓகே, அதான் எரியறதுக்கு உறுதி. எரிஞ்சு சாவடி போகுது. கோடி போஸ் ஏப்பா அப்படி போய் எங்கேயா சண்டை போடுங்கப்பா. அப்படிதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. யூசருக்கு ஃபேவரபிளா ஏதாவது பண்ணி தொலைடான்னா ப்ராசஸிங் பவர் எங்கேயோ கொண்டு போயிட்டு கடைசியில் அதில் ஃபோன் கால் பண்ணிட்டு இருக்க போறோம். எதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நாங்க ஒரு மிருகத்தை விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓ அதான் பேராமா மிருகமா? அது அதெல்லாம் கொடூரமான படமாச்சடா மிருகம். அந்த மாதிரி தான் இருக்கும் இதுவும். ஓகே, அடுத்து சாம்சங் Galaxy Watch Ultra, Galaxy Watch FE, இது ரெண்டு கோட் நேம் வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ அவங்களோட வாட்ச் அல்ட்ரால வந்து பெரிய பேட்டரி 578 mAh பேட்டரி கூட பெரிய பேட்டரி 5000 mAh 578 mAh பேட்டரி இங்க கையில எங்க ஓட்டிக்கணும் இருக்கு தனியா. அந்த கோட் நேம் சொல்லவோனே எனக்கு கோட் தான் ஞாபகம் வருது. அதுவும் வாட்ச்லயும். ஆனா இந்த தடவை நாங்க கிரிட் இருக்குல கேமரால இங்கிட்ட இருந்து 2 இங்கிட்ட இருந்து 2 அந்த மாதிரி போடலாம்னு சொல்லியிருக்கு. நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. நட்ட நடுவில் கரெக்டா இருக்கும். நீங்க ஏதோ இதுல போட்டுருந்தீங்க. ஆமா, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பாவம். சாம்சங்ல கோட் வந்துச்சு. S21 FE ல வந்து அவர் ஆக்சுவலா ஸ்கேல் பண்ணிட்டு இருந்தாருடா. ஒருத்தருக்கு S21 FE ல டிஸ்ப்ளே போயிடுச்சு. ஜெமினி ஒஸ்டடா. நீ ஏதாவது பேசணும்னா லிசன் பண்ணிட்டு பண்ணி டப்புன்னு ஒரு வாடா அப்படின்னு உடனே ஸ்விக்கி ஜொமேட்டோ வர ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி அவர் ஸ்கேல் அப்படினாரு. உடனே கோட் வந்துருச்சா? ஸ்கேல் எங்கம்மா ஸ்கேல் அப்படின்னு தேடிட்டு இருந்தாரு. மத்த கோட் வந்துருச்சு. இப்போ அதை வச்சு யூஸ் பண்ண வேண்டியதான். அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ வாட்ச் FE பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீப்பர் மாடலாக இருக்க போகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆப்பிள் வாட்ச் SE இருக்குல்ல, ஆமாம், அதோட காம்படிஷனாக வந்து கொஞ்சம் கம்மி சீப்பாக இருக்காது. அப்போ 28000 வந்து கம்மி காசுன்னு அவன் சொல்கிற மாதிரி ஒன்று சொல்லுவான். இவன் 30000 ஆக்கிட்டான். கிட்டத்தட்ட 29000 இப்போ நார்மல் மாடலு. ஆமாம் SE. இப்போ இது ஒரு 20000 அந்த மாதிரி. OnePlus வாட்சுக்கு டஃப். OnePlus வாட்ச் நிஜமாவே நல்லா தான் இருக்கு. இவங்க அளவுக்கு அவங்களுக்கு நேம் இல்லை, பிராண்டிங் நேம் கிடையாது. அதனால அது அடி வாங்குதுன்னு FEன்னு சொல்லிட்டு 20000 சொன்னா நிஜமா சொல்றேன். பர்பஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம போனோம். ஸ்மார்ட் வாட்சை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறது இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. 2 நாள் ஆசைக்கு யூஸ் பண்ணுவீங்க, 3ஆவது நாள்லேருந்து இது யூஸ் பண்ண மாட்டீங்க.
பெட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு அமேஸ்ஃபிட் வாட்சஸ். இதனால தான் நான் சூஸ் பண்றேன். அப்படி இல்லையா அமேஸ்ஃபிட் வாட்ச்ல என்ன பிரச்சனைனா ஸ்டாக்கே இருக்க மாதிரி நிறைய வாட்ச். உண்மைதான். நிறைய பேர் என்ன கேக்குறாங்க வாட்ச் வாங்குறா ப்ரோ அப்படின்னு இதை சொன்னா ஸ்டாக் இல்ல ப்ரோ. இதே தான் சொல்றாங்க ஸ்டாக் இல்ல ஸ்டாக் இல்ல. என்னத்த பண்ண இப்போ வந்து 3000 4000 ஸ்டாக் இல்ல. 10000 12000 வாட்ச்லாம் ஸ்டாக் இருக்கு. அதெல்லாம் வித்துருச்சு. ஆக்சுவலா பிப் 3 ப்ரோ செம ஹிட். ரொம்ப நாளா வித்துக்கிட்டு இருந்தது. பாட்டுக்கு பொறுமையா 3000 திடீர்னு 2500 2000க்குலாம் ஆஃபர்ல வரும். 2000 ரூபாய்க்கு யார் ஜிபிஎஸ் வாட்ச் தருவா? இப்போ 12000 வாட்ச்லாம் நிறைய ஸ்டாக் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த இல்ல இதுக்கு காம்படிஷன் பார்க்கும்போது 20000 வரும் எஃப்இன்னு சொல்லிட்டு அது பார்க்கும்போது அல்ட்ரா மாடல்ல வந்து அக்யூரேட் சென்சார்ஸ் இருக்குமா, இம்ப்ரூவ்ட் ஸ்விம்மிங் டேட்டா அக்யூரசி இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை தவிர அந்த வாட்டர் ப்ரெஷர் ஸ்விம்மிங்க்கு வந்து வாட்டர் ப்ரெஷர்லாம் தாங்குற மாதிரி டிசைன் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பெட்டர் பேட்டரி லைஃப் பெட்டர் லைஃப்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு வரும். ஒரு நாள் பேட்டரி லைஃப். அடுத்து பிளிங்கிட். இப்போ வந்து ஏர் கூலர் வந்து 10 நிமிஷத்துல டெலிவரி பண்றோம். பிஎஸ்ல பிளே ஸ்டேஷன் சொன்னாங்களா 10 நிமிஷத்துல டெலிவரி பண்ணுவோம். இப்போ வந்து சம்மர் இருக்கு. இதுல வேற நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சம்மர் ஆல்ரெடி ஆரம்பிச்சு நாங்க ஏர் கூலரை வாங்கியாச்சு, இப்போ வந்து ஏர் கூலர் டெலிவரி பண்ணுவோம்னு சொல்லிருக்கீங்க. என்ன கம்பெனி இது? சிம்பனி நல்ல கம்பெனியா என்ன? 12 லிட்டர்ஸ் நம்மளே வியக்கற அளவுக்கு போட்டுருக்கு. அது மாடல் 12 லிட்டர்ஸா தெரியல. கீழ பாருங்க 12 லிட்டர்ஸ் 2 ரூபாயில இது பண்ணிருக்கான். தெரியல. நம்ம சென்னையில் போடல. செலக்ட் ஏரியாஸ் ஆஃப் டெல்லி என்சிஆர் ஹைதராபாத் அண்ட் பெங்களூர் அதுதான் போட்டிருக்கு. அப்போ சென்னையில் சம்மர் கிடையாதா? ஹீட் கிடையாதா? சென்னையில தான்டா வந்து ஆகணும் ஃபர்ஸ்ட். அதை விட்டு பெங்களூர்ல இப்போ ஹீட் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. பெங்களூர்லயும் கன்றாவே தான் இருக்கு. ஏன்னா நம்ம அளவுக்கு இல்ல. டெல்லியில ஹைதராபாத்லயும் மோசமா தான். ஹைதராபாத் ரொம்ப மோசம். சத்தியம். டெல்லினா இன்னும் சொல்றதுக்கே இல்ல. கூடிய சீக்கிரம் இரு. நத்திங் வந்து பிளிங்கிட்டோட பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்களோட போனை ஷிப் பண்ணாலும் பண்ணுவான். சொல்றதுக்கு அவ்வளவுதான்டா. எல்லா இடத்துலயும் நத்திங் தான்டா. உலகமே நத்திங். அந்த டயலாக சொல்லுங்க. சாவு வீடுனா பணமா இருக்கணும், கல்யாண வீடுனா மாப்பிள்ளையா இருக்கணும், ஜெயில்னு ஒன்று இருந்தாங்க அக்யூஸ்டா இருக்கணும், கோர்ட்டுன்னு ஒன்று இருந்தாங்க ஜட்ஜா இருக்கணும். அதுதாங்க நாங்க. ஆமா ஆமா. ஆனா அங்க கூட பார்த்தல நாங்க ஜெயில்னு சொன்னா அங்க போலீஸா இருக்கணும்னு கூட சொல்லலாம். ஆனா அக்யூஸ்ட் தான் சொல்லுவோம். ஜெயிலுன்றது எதுக்கு இருக்கு? எதுக்கு இருக்கு? அக்யூஸ்ட் பிடிக்கிறதுக்கு தான் இருக்கு. அக்யூஸ்ட அந்த இடத்துல அடைச்சு வைக்கிறதுக்கு இருக்குடா. ஆனா அந்த அக்யூஸ்ட் எல்லாம் அங்க அடைச்சி மக்களை பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்கு பொறுப்பா போலீஸ் இருப்பாங்கல்ல. போலீஸ் ஸ்டேஷன் அங்கேயும் தான் போலீஸ் இருப்பாங்கடா. சரி விடு பரவாயில்ல. அந்த மாதிரி நல்ல பொறுப்பு. அப்போ ஓட்டிங்கப்பா. ஆப்பிள் ஐபேட் ப்ரோ இப்போ கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது மே மாசம். இப்போ வந்து M4 சிப்போட வரும் அப்படின்ட்டு புது ரூமர் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து M3 சிப் விட்டாண்டா ஊல முன்னாடி M3 சிப் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து M4 சிப்பு அதுல வந்து AI ஃபீச்சர்ஸ் ஜெனரேட்டிவ் AI அவங்களுக்கு கொண்டு வர போறாங்க. WWDCல வந்து அதை பத்தி டீட்டெயிலாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து M4 சிப்லேயே வந்து பில்டினா வந்து இவங்க தான் சொல்கிறாங்களே 45 டாப்ஸ் அவ்வளோ டாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி வந்து இவங்களும் வந்து நாங்கள் இவ்வளோ எல்லாம் ஆன் டிவைஸ்லேயே வந்து ஏஐ வந்து ப்ராசஸிங் பண்ணுவோம் அப்படின்னு WWDCயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சூப்பர்ரா. ஆப்பிள் எது பண்ணாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும்டா, நீதி இருக்கும்டா, நேர்மை இருக்கும்டா. அதனால எவ்வளோ பேர் நல்லா இருப்பாங்கன்னு தெரியுமா? எவ்வளோ பேர் அதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பேர்ரா. சும்மா நீ வேலை செய்யறாங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க. அதை யூஸ் பண்றவங்கல இருந்து எல்லாருமே நல்லா இருப்பாங்கடா. எல்லாரும் வாழ்க்கையும் ஒண்ணுமே வேண்டாம். இந்தியாவோட எதிர்காலமே மாறும்டா. ஜிடிபி எல்லாம் மாறும்டா. நீ உடனே பாரு அது நடக்கும்போது உனக்கு தெரியும். என்னதுடா? பொங்கல் இல்ல காலையில வெண்பொங்கல் தான் சாப்பிட்டேன். அதான். ஆமா ஆமா. சக்கரை பொங்கலா இருந்தா திட்டி இருக்கலாம். தப்பு. அதான் நானும் சொல்றேன். ஆப்பிளை பத்தி தப்பா பேசாத. இதுக்கு முன்னாடி வந்து ஆப்பிள் பென்சில்ல வந்து ஸ்குவீஸ் கெஸ்டர் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் இருக்கும். அதனால டாப்டிக் இன்ஜின் வந்து பில்டினா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் கிடைக்கும் ஆப்பிள் பென்சில் யூஸ் பண்ணும்போது அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் இவங்க வந்து ஐஃபோன் கேசிங் மேனுஃபேக்சரிங் வந்து பண்ண போறாங்க லோக்கலா அப்படின்னு போட்டிருக்கு. புது ரிப்போர்ட் வந்து சொல்லிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஆப்பிள் அதான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோமே சைனாலேருந்து எல்லாத்துலேயும் மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து இங்கேயே கேஸ் மேனுஃபேக்சரிங் அந்த கேசிங்லாம் அதோட அவுட்டர் கேசிங்லாம் வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து எக்ஸ்போர்ட் கூட பண்ணலாம் இந்த கேசிங்லாம் செஞ்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக ஹோசூரில் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம் அந்த மிஷினரி இதெல்லாம் வச்சு. ஸோ இந்தியா வந்து 30 பில்லியன் எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து 2025 கோல் வச்சுருக்காங்களாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் மேனுஃபேக்சரிங்கில் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க ஆப்பிள். ஸோ நிறைய இதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து இந்தியாவிலேயே இந்தியாவுக்குள்ளே மூவ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ரிப்போர்ட் இருக்குது. இந்தியா மேலே எப்படி அவங்களுக்கு நம்பிக்கை வருது? அவங்க தான் எல்லா என்கிரிப்ஷனையும் உருவி விடுறானுங்களே.
ஏன்னா ஆப்பிள் சைனா கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில நிறைய நம்பிக்கை இருக்கு ஆப்பிளுக்கு. அப்படி சொல்றியா? அப்போ உலகத்துல வேற எங்கேயும் போக வேண்டியதானே? சைனா இந்தியா கம்பேர் பண்ணா லேபர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அடிமைங்க இல்லையா? இல்லடா கேட்டேன்டா, மாடர்ன் வேர்டு அது லேபர்ஸ், ஓல்டு வேர்டு அடிமை. ஆமா அது சைனால தான் இருந்துச்சு. இப்போ வந்து சைனால அடிமைங்க நிறைய இருந்தாங்க, முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப சைனா லிபரலைஸ் ஆயிடுச்சா? இப்போ இவர் வேற இந்தியாவுக்கு வராம இதுக்கு போயிட்டாரு, இலான் மஸ்க் சைனாக்கு போயிட்டாரு. அவங்க வந்து எஃப்எஸ்டி அந்த ஃபுல் செல்ஃப் டிரைவிங் இருக்குல்ல, அதை வந்து சைனால அஃபிஷியலா டெஸ்லால இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் அப்படின்ற ரூமர் இருக்கு. அதுக்காக சர்டிஃபிகேஷனுக்காக போயிருக்காரு. அப்ப இந்தியாவுக்கு வரல. இந்தியாவில் வந்து இந்த டெஸ்லா ஃபேக்டரிக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போறாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. அது வந்து வராம ஏப்ரல் எண்டிங்ல வந்து சைனாக்கு போயிட்டாரு. இப்போ மை காட், இந்தியாவுக்கு வந்து தான் பண்ணணும்ல, வராமே பண்றேன் பாரு அப்படின்னு ஏதோ பண்றாரு. பார்க்கலாம். ரைட்டே. ஸோ இதெல்லாம் தான் என்னோட நியூஸ் அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், ஸ்ரீவத்சன், சிவபரணி பார்க்கலாம்.